மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நம்புவோம், நலம் காண்போம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க இன்னைக்கு. அப்படியா ஃபாதர்? மேபி தூக்கம் ஒழுங்காக இல்லாதது இருக்கலாம். சில வாரங்களாகவே, சில நாட்களாகவே, வாரங்கள் நல்ல நாட்களாகவே இருக்கலாம். ஸோ அதோட இந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஃபாதர். எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, அந்த ஆண்டினுடைய கரெக்டாக ஒரு 6 மாதத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைவு செஞ்சுருக்கோம். பாதி ஆண்டுகளை கடந்து அடுத்த பாதிக்குள் நம்ம நுழைய இருக்கிறோம். அதோட நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் அடுத்த வாரம் கொஞ்சம் சிறப்பான நிகழ்வுகள் நிறைய இருக்குது. வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே கொண்டாட போகிறோம். அதோட நம்முடைய மாதா தொலைக்காட்சியுடைய 10வது ஆண்டு மிக முக்கியமான விழா வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வைத்து தமிழகாயர்கள் எல்லாம் சேர்ந்து, இணைய இதயங்கள்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வு. ஆமாம். அதை தொடர்ந்து தமிழக ஆயர் பேருடைய கூட்டம். ஆமாம், அதை தொடர்ந்து அதுலேருந்து ஒரு 4 நாளைக்கு ஆயர் பேருடைய கூட்டம் அங்கே வேளாங்கண்ணி அன்னை திருத்தல அந்த அவங்களுடைய ஒரு தியான மையம் ஒன்று இருக்கிறது, அங்கே இருந்து கூட்டம் நடக்க போகுது. அதனால் இந்த ஜூலை மாதம் முழுவதும் அப்படி இன்னும் அடுத்த பிஸி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு என்றைக்கு பிஸியாக எல்லாம் இல்லாமல் இருந்தோம் தெரியல. கடவுள் நம்மளை எப்போவுமே பிஸியாக வச்சுருக்கிறாரு. நல்ல விஷயந்தான் இல்லையா? நாம் அனைவரும் கடவுளுக்காக உழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், மக்களுக்காக உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எப்பொழுதுமே நம்ம அந்த பணியோடே இருக்கும்போது ஆண்டவர் எப்போவுமே ஓய்வு எடுத்தாரான்னு எனக்கு தெரியல. அவருடைய பணி நாட்களில் அவர் ஓய்வாக இருந்ததா அவருடைய விவிலியத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போது நம்ம அதே மாதிரி அவரையும் போல் அதே மாதிரி நம்முடைய திருத்தூதர்களும் சரி, புனிதர்களும் சரி, எப்பொழுதுமே அவங்க ஆண்டுடைய இறையாட்சியினுடைய பணியிலே அவங்க முழுக்க தங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். அதுதான் இது ஒரு இறையாட்சியுடைய பணி. இதில் ஓய்வு என்பது ஒரு பணியிலிருந்து ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்திற்கு இடைப்பட்ட கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுதான் நமக்கு ஒரு ஓய்வான நேரமாக இருக்கும். அப்போது கடவுள் நம்மள்கிட்ட பெயர் சொல்லி ஒவ்வொருத்தரையும் அழைத்திருப்பதனால் இது நமக்கு தரப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக ஃபாதர், நிச்சயமாக. ஸோ ஓய்வறியாமல் அந்த உழைத்து கொண்டிருப்பதற்கான ஆற்றலும் நமக்கு இறைவன் கொடுத்துக்கொண்டே இருக்கணும். நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அதோட நம்முடைய அன்பர்களுடைய கடிதங்கள் பயங்கரமான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய கடிதங்களும் இருக்குது. ஃபாதர், அப்படி இன்றைக்கி முதல் கடிதம் எங்கே இருந்து அப்படின்னா, பெங்களூரில் இருந்து அமலா இருதயராஜ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அமலா இருதயராஜ் சின்ன கேப்புக்கு அப்புறம் அனுப்பியிருக்கிறாங்க. அன்பும் பாசமும் நிறைந்த எங்களின் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் எல்லா தந்தையர்களுக்கும், எங்களின் பாசமிகு தமிழ்ஜோவருக்கும், மாதா தொலைக்காட்சியின் உடன் உழைப்பாளர்களுக்கும் இயேசுவின் உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை கூறி எழுதும் அமலா இருதயராஜ். தந்தையே, எப்படி உள்ளீர்கள்? நீங்கள் நலமாக இருக்க நான் மாதாவிடம் வேண்டி வருகிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. நல்லா இருக்கும், எல்லாருமே சுகமாக இருக்கும். எல்லாம் உங்களுடைய ஜெபங்களால் தான். ஆனாலும் ரொம்ப நன்றி. ஸோ தந்தையே, நிகழ்ச்சிக்குள் போகலாம். தவக்கால நிகழ்வுகள் எல்லாமே அரிதானதாக நன்றாகவே இருந்தது. கதைகள் 1000 தந்தையின் உருவ மொழிகள் ரசிக்க வைத்தது. வெற்றி நமதே ஆயர் சிங்கராயரின் உரைகள் அருமை. மரியாவை தேடி சேவியர் டெரன்ஸ் அவர்களின் பக்தி உரைகள் அருமை. இதுவே தகுந்த காலம் தந்தை ஜோசப் அவர்களின் தியான உரைகள் பைபிளின் பக்கங்களை அருமையாக எடுத்துரைத்தார். தந்தைக்கு நன்றி. இறையாசிர் வழங்கும் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆயரின் ஆசிர் அருமை. தவக்கால திருப்பயணத்தில் தேவ சகாயத்தின் வாழ்க்கை பயணத்தொடர் மிகவும் மனதிற்கு மாற்றமடையக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்தது. மார்ச் 19ஆம் நாள் தந்தை ஜோசப்பின் திருநாள் அன்று எனது மணவாளனே என்ற நிகழ்ச்சி அருமை. அதில் கலந்து கொண்ட தம்பதியரின் பகுதி ரசிக்கத்தக்கதாகவும் அது ஒரு குடும்ப தொடராகவும் இருந்தது. ரசித்தேன். தவக்கால சிறப்பு உனது நம்பிக்கை நலமாக்கியது தியானத்தின் பகுதிகள். கடவுள் விதைகளை உருவாக்கச் சொல்லவில்லை, நம்மை விதைகளாக உருவாகச் சொன்னார் என்ற விளக்கமும், நாம் விதைகளாய் மாறுவதனாலே இந்த தவக்காலம் மனதை தொட்டது. அழுக்கான தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றுவதால் செடிகள் வளராமல் இருப்பதில்லை. அதுபோல எதிர்மறையான வார்த்தைகளை குறித்து கவலைப்படாமல் முன்னேறி செல்லுங்கள் என்ற வார்த்தை மனதை தொட்டதாக இருந்தது. ஓய்வு பெற்ற நம் ஆயர்களின் கடந்து சென்ற வாழ்க்கை வரலாறுகளை மிக அழகாகவும் ஆழமானதாகவும் தனிநபரிடம் புன்னகை மன்னர் தந்தை ஆல்பர்ட் நடத்தியது மனதிற்கு ஒரு நன்றி கூறும் நிகழ்வாக அமைந்தது. எழுத்துவாசி பகுதியில் தந்தை ஸ்டான்லி குமார் மீண்டும் வந்தது. அவர் பைபிளின் வசனங்களின் கதாநாயகன். நன்றி தந்தைக்கு.
மாதா டிவியின் 10 ஆண்டு நினைவாக நடத்திய எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்களும் அருமை. அதிலும் நலமா நீங்க நலமா, வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி இரு தொடர்களையும் ஒன்றாக இணைத்து செயல்பட்டது அருமை. வெளிநாடுகளில் உள்ள மக்களின் விசுவாசங்களை அறிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருந்தது. தந்தையர்களுக்கு நன்றி. தந்தை அடைக்கலராஜ் உடல் ஊனமுற்றோர் மனநலம் குன்றியவர்களோடு வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு அறிந்து கொள்ளும் அவரது நிகழ்ச்சி மிகவும் நன்றாக இருந்தது. அவர்களோடு பாசமாக உறவாடி ஆசீர் வழங்கியது பரவசமாக இருந்தது. மாதா தொலைக்காட்சி தொடங்கி 10 ஆண்டுகளில் தந்தை டேவிட் அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் எல்லாம் தாங்கி வழிநடத்தி வந்ததால் இன்று இத்தனை ஆண்டுகள் மாதா டிவி வளர்ச்சி அடைந்துள்ளது. மக்களுக்கு மிகவும் ஆசீர்வாதம் தரும் டிவியாக மாறியுள்ளது. தந்தைக்கு மிக்க நன்றி. பிப்ரவரி 29 மாதா தொலைக்காட்சியில் எல்லா குடும்பங்கள் அருட்தந்தையர்கள் கன்னியர்கள் சேர்ந்து ஜெபித்த ஜெபமாலை ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு அருட்சாதனம் தனியாக அல்ல, குடும்பங்களாகவும் ஒரு மனதாகவும் சேர்ந்து செய்ய வேண்டும். குருக்கள் கன்னியர்கள் பொதுநிலையினர் அப்படியே இணைந்து ஒவ்வொரு ஒரு சாதத்தை பெறுவது நல்லது என்ற தந்தையின் உரைகள் நல்ல உறவுகளின் பாங்கை எடுத்து காட்டியது அருமை. எல்லா தந்தையர்களுக்கும் துதி ஆராதனையில் பாடும் பாடல் மிக அருமை. அதிலும் பாடல்களோடு இணைந்து இறை வசனமாக விளக்கி கூறுவது மிக அருமை. கல்வாரி வாரம் பகுதி மிக அருமை. மாதா டிவி குடும்பத்திலிருந்து குழுக்களாக பிரிந்து விளையாடிய நிகழ்ச்சி மிக அருமை, மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் இருக்கு தந்தையே, நிறைய எழுத விரும்புகிறேன், ஆனால் நேரம் பற்றவில்லை, மன்னியுங்கள். என்னால் முடிந்த காணிக்கையை மாதா டிவிக்கு அனுப்பி வருகிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி எல்லாருக்கும் முடிச்சிருக்கிறாங்க ஃபாதர். அமலா இருதயராஜ், பெங்களூர். அவங்க ஏறக்குறைய எல்லா நிகழ்ச்சியிலுமே கவர் பண்ணிட்டாங்க. இந்த ஆண்டு தபசு காலம் தொடங்கி அதிலிருந்து வந்த எல்லா நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியுமே அதனால் நீங்கள் ஒன்றும் குறைவாக எழுதலை, கரெக்டாக தான் எழுதியிருக்கிறீங்க. எதுக்கு மன்னிப்பு? நீங்கள் எழுதுவதே, நீங்கள் எழுதி எங்களை உற்சாகப்படுத்துவது எவ்வளோ பெரிய பாக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் நீங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு வரியுமே எங்களை இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்படுவதற்கு எங்களை உற்சாகமூட்டுகின்ற மாபெரும் ஒரு உற்சாக என்ன சொல்கிறது, ஒரு வழியாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க. உங்களுக்காக நாங்கள் நல்லா ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சார் ஃபாதர், அப்படியே அவங்களுடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்த கடிதம் தஞ்சாவூர்லேருந்து சிசிலி அமலதாஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. ஐ திங்க் முதல் முறையாக எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பேர் அப்படியே எனக்கு புதிதாக இருக்கிறது. படைப்பாக்க தலைமை அருட்தந்தை அவர்களுக்கு தஞ்சாவூரிலிருந்து மங்களபுரம் பங்கு. தந்தை அவர்களுக்கு மாதா டிவி எங்களைப் போல வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் சிறந்த இறை நம்பிக்கையின் கொடை. தினமும் நற்கருணை ஆராதனை, 1 மணிக்கு திருப்பலி, இரவு 8 மணி ஜெபமாலை, ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் ஜெபமாலை சொல்லுதல், ஞாயிறு மதியம் 12 மணிக்கு தந்தையர்கள் சேர்ந்து பாடுவது, ஞாயிறு ஆலயம் அறிவோம், ஆயர்களின் திருநிலைப்பாடுகளை செய்தல், புதனன்று வெளிநாடுகளில் நற்செய்தி பணி செய்யும் குருக்கள் கன்னியர்கள் பொதுநிலையினர் அனைவருடைய அனுபவங்கள், புதனன்று தந்தை அவர்களும் போஸ்கோ பேரனும் கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சி, வியாழன் சகோதரர் ஆரோக்கியராஜ் கரோலின் நற்செய்தி, தொடர்ந்து குட்டி ஸ்டோரி, வெள்ளி கண்ணான கண்மணிகளே, கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள், நியூ இயர் நிகழ்ச்சிகள், பொங்கல் நிகழ்ச்சிகள், தவக்கால நிகழ்ச்சிகள், உயிர்ப்பு பெருவிழா, ஒவ்வொரு ஊரிலும் பாஸ்கா நிகழ்ச்சி, நலமானிங்க நலமா நிகழ்ச்சி, இரவு 9:30க்கு சிறு சிறு சிந்தனைகள், வீட்டில் உள்ள பெண்கள் அன்பியம் வழியாக நடனம், கோலாட்டம், வெவ்வேறு ஊர்களில் நடக்கும் ஆலய திருவிழா தேர்ப்பவனி, எழுத நேரமே பத்தாது. தம்பி தமிழ்ஜோ மிகச் சிறப்பாக பப்ளூ வேடம் அணிந்தது. டிவி பார்க்க பொழுது போகிறதே தெரியாது. வியாழன் குழந்தைகளின் மாறு வேடங்கள். இந்த வருடம் சின்ன கேலண்டர் கொடுத்தீர்கள், வயதானவர்களுக்கு தேதி பார்க்க வசதியாக இருக்கிறது. இன்னும் எழுத ஆசை, என்னால் உட்கார்ந்து எழுத முடியவில்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு அன்னையின் பரிந்துரையால் கடவுளின் மிகப்பெரிய கொடையாக கொடுத்த பொக்கிஷம் மாதா டிவி. எடுத்து வாசி அருமை. நான் அன்னையின் பரிந்துரையால் என்னை வழிநடத்துகிறார். என் வயது 75. முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை செய்து 2 ஸ்க்ரூ வைத்துள்ளது. 2010 இருந்து 2018 இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்திருக்கு. அதில் இருந்து நடக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போல். தொடர்ந்து அவங்களுக்கு டிவி, நம்முடைய மாதா தொலைக்காட்சி பார்க்குறதா அவங்களுடைய இதாக இருந்திருக்குது. காலை 11:30 2 மணி வரை, மாலை 7 மணி முதல் இரவு தந்தை அவர்களின் 10 மணி கடைசி ஆசிர் பெற்றுக்கொண்டு தான் உறங்கச் செல்வேன். மாதா டிவிக்கு சந்தா கட்ட தெரியவில்லை. நாம் ஓசியில் பார்க்கிறோமோ என்ற அச்சம். மற்ற சேனல்களுக்கு பணம் கட்டுகிறோமே, மாதா டிவிக்கு நம்மால் முடிந்ததை கட்டணும் என்று ஆலயத்தில் எங்களது சின்ன பங்கு தந்தையிடம் கேட்டேன். என்னிடம் கொடுங்கள், நான் அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னார். நான் ரூபாய் 200 அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் 19/5/24 ஞாயிறு இரவு டிவி பார்க்கும்போது தந்தை அவர்கள் உலகம் முழுவதும் 100 கோடி மக்கள் இருக்கிறார்கள், ₹1 கொடுத்தாலும் 1 கோடி சேர்ந்துவிடும் என்று சொன்னது என் மனதில் ஒரு நெருடலை உண்டாக்கியது. ஜூன் மாதத்திலிருந்து ரூபாய் 300 அனுப்பிடலாம் என்று முடிவு செய்தேன்.
தந்தை அவர்கள் மாதா டிவி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து போட சொன்னார்கள். நான் சகோதரியிடம் கொடுத்து அவர் அனுப்பி விடுவார். தினமும் ஒரு புனிதர்களின் கதை, குழந்தைகளுக்காக வீட்டிலிருந்தே விவிலியம் படிக்கும் வகுப்பு, அருட்சகோதரியின் பாட்டு, தந்தை அவர்கள் குழந்தைகள் எப்படி கீழ்ப்படிதலோடு நடக்க வேண்டும் என்ற ஆலோசனை, பேராயர்களின் ஆசீர்வாதங்கள், வணக்க மாதா பாட்டு, ஆயர்களின் திருநிலைப்பாடுகள், குளித்துறை ஆயர், திருச்சி ஆயர், கும்பகோணம் ஆயர். முதலில் நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்போது நமது மாதா தொலைக்காட்சி வழியாக நேரலையாக ஆயர்களின் திருநிலைப்பாடை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. 26/5/24 ஞாயிறு இரவு தந்தை அவர்கள் பேசியது இறைவார்த்தை ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னது மிகவும் பிடித்திருந்தது. தந்தையர்கள் பாடும்போது ஒவ்வொரு பாட்டுக்கும் இறைவார்த்தைக்கும் இடையில் உள்ள தொடர்பு படுத்தி பாடும்போது மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக உள்ளது. மாதா டிவி நன்றாக மக்களிடம் சென்றடைய உழைக்கும். அதில் பணி செய்யும் தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் பொதுநிலை அனைவருக்கும் சகோதர சகோதரிகள் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே உடல் நலம் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி ஜெபித்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி சிசிலி அமலதாஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இன்னும் 2 பக்கம் தனியாக எழுதியிருக்கிறாங்க. அதில் 28/5/24 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:30 மணி அவங்க தஞ்சாவூர் ஆயருடைய நல்லடக்க திருப்பலி டிவியில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் நேரில் போயிருந்தால் கூட எங்களால் அவ்வளோ இதாக பார்த்துருக்க முடியாது, பங்கெடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய தஞ்சாவூர் ஆயருடைய நல்லடக்க திருப்பலிக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாதா தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கடவுள் கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லி திரும்பவும் நிறையா நிகழ்ச்சிகள் பற்றி அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை சிசிலி அமலதாஸ் அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து ரொம்ப 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 நன்றிங்கம்மா சிசிலி அமலதாஸ் அம்மா. அதாவது உட்காந்து என்னால் எழுத முடியலன்னு சொல்லிட்டு 6 பக்கம் எழுதியிருக்கீங்க. இது நியாயமா? அதனால் பாருங்கள், உங்களுக்கு அதை முடியாத ஒரு சூழலில் கூட நான் இதை அவர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நான் வீட்டில் இருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தைரியமாக செய்யுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக. எனக்கு முடியல, இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம எதாவது சொன்னோம்னா டைம் இல்லை, முடியல, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஒருத்தவங்களுக்கு முடியல, வயதானவங்க உட்கார முடியாது, ஆனால் அருமையான காரியங்களை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும், பாராட்டியே ஆக வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நினைப்பது உண்மையிலே அதுதான் அந்த மனித நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலை. இது கண்டிப்பாக. அப்போது இவங்க சிசிலி அமலதாஸ் அம்மா உண்மையிலே நீங்கள் பெரிய காரியம் செஞ்சுருக்கீங்கம்மா. கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு தாங்குகிற சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நல்ல உடல் நலத்தை கொடுக்கணும், பலனை கொடுக்கணும், நீங்கள் நிறைவாக சந்தோஷமாக இருக்கணும். மாதா டிவி உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே இன்னும் சிறப்பாக செயல்பட உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே வேணும். அதனால் கடவுள்கிட்ட தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க, அன்னை மரியாள்கிட்ட மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியர் உங்களோட. கண்டிப்பாக. அம்மா சொன்ன தகவலோட இன்னொரு விஷயம் பார்த்தா, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஞாயிறு திருப்பலி போயிருந்தப்போ அங்கே பங்கில் உள்ள ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயமே இந்த அம்மா நம்முடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆயருடைய திருநிலைப்பாடு அப்படிங்கிறப்போ இன்றைக்கி எங்களுடைய மறைமாவட்டத்தில் ஆயர் திருநிலைப்பாடு நடக்குது. அந்த மறைமாவட்ட மக்கள் மட்டும்தான் போய் பார்க்க முடியும், பங்கெடுக்க முடியும், அதை பற்றிய நிகழ்வுகள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப அரிதான நிகழ்வு வேறு. நம்ம வருடம் நம்ம அதை சிறப்பிக்கவும் முடியாது. எப்போது ஒரு ரேராக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட். அது மாதா தொலைக்காட்சி வந்த பிறகு எந்த மறை மாவட்டத்தில் எந்த ஒரு ஆயர் அவர்கள் பொறுப்பெடுத்தாலும் ஸோ அவங்களுடைய அந்த திருநிலைப்பாடு நிகழ்வுகளை லைவ் பண்ணுறதுனால உலகெங்கும் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்த்துக்க முடியுது. நாங்களும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைப்பா, மாதா தொலைக்காட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னது இந்த கடிதம் அதை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்குது. ஸோ சிறப்பாக அப்படியே அடுத்த கடிதம் போத. ஸோ அடுத்த கடிதம் யார் அப்படின்னா, நீங்கள், நான், ஃபாதர் அடைக்கலம் எல்லாருமே என்னென்னா நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ஆன் ஸ்க்ரீன் வந்ததால் நம்முடைய முகம் பெயர் எல்லாம் அன்பர்களுக்கு தெரியும். ஆனால் ஆன் ஸ்க்ரீனே வராமல் ஒருத்தருடைய பேர் இன்றைக்கி நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேர் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா நம்ம ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய ஜோஸ்பின் அக்கா. அவங்க பல நேரங்கள் நம்ம நிகழ்ச்சியிலே சொல்கிறதுனால ஃபோன் பண்ணுறோம், என்னம்மா ஜோஸ்பின் நல்லா இருக்கியா அப்படின்னு தான் என்னை கேட்குறாங்க. என் பேர் எப்படி அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு முறை அக்கா சொன்னாங்க. ஸோ இதோட அக்காவுடைய கடிதம் அவங்க முதல் முறையாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் இருந்தே நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஜோஸ்பின் அக்கா. அன்புள்ள மாதா டிவி ஃபாதர் டேவிட் தமிழ்ஜோ அவர்களுக்கு வணக்கம். இது என்னுடைய முதல் கடிதம். மாதா டிவியின் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் தந்தையே. பல மொழிகளை அறிந்தவர் நீங்கள், ஆனாலும் தமிழ் மீது கொண்ட ஆர்வம் மாதா டிவியை மேலும் மேலும் சிறப்புடன் செயல்பட வைக்கிறது. எனக்கு நன்றாக தமிழ் பேச வரும், ஆனால் எழுதுவது கொஞ்சம் கடினம், பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். முதலே டிஸ்க்ளைமர் போட்டாங்க. அறம் செய், குழந்தைகள் கண்ணாடி போன்றவர்கள், அவர்களை மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் என்று கேட்டு இருக்கிறேன். அதை இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டேன். குவாலிட்டி டைம் என்பது படிப்பு, கண்டிப்பு, வேலை என்பதையும் தாண்டி அவர்களுடன்
மெமரிஸ் கிரியேட் செய்வது என்பதை மிகவும் சிறப்புடன் விளக்கினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள். திரு இறுதி ஆண்டவரின் சிறப்புகளை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஃபாதர் ஸ்டான்லி, ஃபாதர் இரியராஜ் அவர்களின் உரையாடல் மிகச் சிறப்பு. இது பழைய நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு என்றாலும் கேட்டு மகிழத்தக்கது என்று சொல்வேன் நான். வந்ததும் தந்ததும் ஃபாதர் மக்களின் உள்ளங்களை இறைவன் பால் ஈர்க்கும் வகையில் நிகழ்ச்சிகளும் அதை முறைப்படுத்தும் வகையும் சிறப்பு. 5 ஃபாதர்ஸ்க்கும் ஒரு சபாஷ் சொல்லாமல் இருக்க முடியாது. அதிலும் ஜோ கேள்வியை பாங்காய் கேட்டு அதற்கு ஃபாதர் டேவிட் பதில்களை செழுமையாக அமைகிறது. எல்லா நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பு. சொல்ல வேண்டுமென்றால் பேப்பர் போதாது, சொல்லிக்கொண்டே போகலாம். இல்லத்தில் இறையாட்சி என்பது உள்ளத்தின் இறையாட்சியாக மாறி வருகிறது என்பதை இனிய உள்ளங்களின் லெட்டர்ஸிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இப்படிக்கு ஜோஸ்பின். ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி ஜோஸ்பினுக்கு. அவங்க வந்து எப்போவுமே ரிசப்ஷனில் இருப்பாங்க. ஒரு சில நிகழ்ச்சிகள் அடரேஷன் இந்த மாதிரி வந்தால் அவங்க பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு அவங்கள பெருசாக தெரியாது. அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பேரை வந்து மாதா தொலைக்காட்சியில் இந்த கேமராவுக்கு முன்னாடி வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஒரு சிலரை தவிர கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா வேணவங்க, எடிட்டர்ஸோ, எம்சிஆரில் ஒர்க் பண்ணுறவங்களோ, அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து நிறைய பேர்த்து வந்து மக்களுக்கு, ஏன்னா 90 பேரில் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற ஒரு மேபி ஒரு 10-20 பேரை வந்து தெரிஞ்சிருக்கலாம். மீதி ஆட்களை வந்து யாருக்கும் தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னும் குறிப்பாக மறை மாவட்டங்களில் வந்து பணி செய்கிறவங்களையும் வந்து தெரிந்திருக்க தந்தையர்களையோ இல்லை பணியாளர்களே தெரிந்திருக்கிறதுக்கு பெரிதாக வாய்ப்பில்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்து செய்கின்ற பொழுதும் திரைக்கு முன்னால் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா திரைக்கு பின்னால் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு சோறு சாப்பிட்றோம் இல்லைங்களா, கடையில் போய் 25 கிலோ மூட்டையை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அந்த அரிசி எங்கேருந்து வருது? கண்டிப்பாக அதில் நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. எவ்வளோ பேருடைய உழைப்பு! ஒரு ஏழை விவசாயியுடைய கண்ணீரும் ரத்தமும் வியர்வையும் அந்த அரிசியில் இருக்குது. அவர் வந்து கையில் இருக்கிற காசெல்லாம் கூட இல்லாட்டி கூட வட்டிக்கு வாங்கி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி அதில் வந்து அவர் கூட அவங்க குடும்பமோ இல்லாட்டி மற்ற கூலிக்கு வேலை செஞ்சவங்களோ எல்லாரும் சேர்ந்து அந்த அரிசியை உருவாக்கி அப்புறம் அந்த அரிசி அங்கேருந்து அவர் ஏதோ 4 காசு ஒரு பெரிய லாபம் இல்லாமல் ஒரு சின்ன அதை ஒரு இதுக்கு அவருடைய உழைப்பு எல்லாமே வந்து ஒன்றும் கிடையாது. அதான் ஏதோ 4 காசு கிடைக்குது. அது மில்லுக்கு போய் அங்கே உழைப்பாளிகள்லாம் உழைச்சி அதை நெல் அரிசியாக்கி அப்புறம் அங்கேருந்து உழைப்பாளர்கள் வழியாக அதை வந்து லாரியில் ஏற்றி கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கடைசியில் நம்ம வந்து கிலோ 50 ரூபா 100 ரூபான்னு வாங்கிக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் ஒவ்வொரு அரிசிக்கு பின்னால் எத்தனை நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்களுடைய உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பு இல்லாமல் ஒரு அரிசி கிடையாது சரிங்களா. இதுதான் உலகம். உலகத்திலே எல்லா இடங்களிலுமே ரொம்ப பெரிய ஆளாக முன்னேறி வந்திருப்பான் ஒருத்தன், அவனுக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மாவுடைய உழைப்பு அப்படியே பயங்கரமான உழைப்பு இருந்திருக்கும். அவனை உருவாக்கி வளர்த்து எடுத்து படிக்க வச்சு நல்லா கொண்டு வந்து அவர் முன்னாடி வந்து நிற்பார். அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் உலகம். அதனால் வந்து நாம் எப்பொழுதுமே யாருடைய உழைப்பையும் எந்த ஒரு பொருளையும் குறைத்து மதிப்பிடவே கூடாது. அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் அதற்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்கிறது, ஒரு நேர்மை இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது. இதை எப்பொழுதுமே வந்து நம்ம அந்த விஷயத்தை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய உழைப்பை நாங்கள் பாராட்டுகிறோம். திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு எத்தனையோ மக்களுக்கு அது மிகச்சிறப்பாக ஒரு உதவியாக இருக்கிறது. அதனால் சகோதரி ஜோஸ்பினுக்கு நமது பாராட்டுக்கள். நன்றி. கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்களோட அப்படி நிகழ்ச்சியோட கடைசி கடிதம் பெறலாம். அது எங்கேருந்து அப்படின்னா கணபதி அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்குது. கோவை கணபதி. ஓகே. சாந்தி எபில்டா அப்படிங்கிற கோவையில் தான் கணபதின்னு ஒரு நல்ல ஒரு இடம், அருமையான ஒரு கோயில் கட்டிக்கிட்டு முடிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, வேலை நடந்துட்டு. நற்கரணை ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி, நன்றி மடல் அப்படிங்கிற கேப்ஷனோட தான் தொடங்கியிருக்கிறாங்க. ஓகே. அன்புள்ள ஃபாதர் அவர்களுக்கு, என் பெயர் சாந்தி எபில்டா. எனக்கு 54 வயது ஆகிறது. 2 மாதங்களாக கடுமையான மூட்டு வலி, நடக்க முடியவில்லை, படி ஏற இறங்க முடியவில்லை, கோவிலில் முழங்கால் போட முடியவில்லை, கிரிப் பேண்ட் இல்லாமல் எங்கும் செல்ல முடியவில்லை. 1/6/24 அன்று எப்பொழுதும் போல் 11 மணி ஆராதனை பார்த்தேன். அப்பொழுது என் கூடவே இரும் பாடலை ஃபாதர் பாடினார். அப்பொழுது நானும் மனதுருகி பாடினேன். வைத்தியர் நீரே என்று பாடும்போது என் முழங்கால்களை பிடித்து கொண்டு பாடினேன். ஆராதனை முடிந்தது. ஆனால் வலி குறையவில்லை.
மதியம் 3 மணி சிறிது நேரம் பேத்தி உறங்கும்போது படுக்கலாம் என்று படுத்தேன். என் முழங்கால் முன்னைய விட பல மடங்கு வலி அதிகமாக இருந்தது. எலும்பை முறித்து போட்டது போன்று சரியான வலியாக இருந்தது. நான் அப்பொழுதும் நம்பிக்கையுடன் நற்கருணை ஆண்டவர் ஆபரேஷன் செய்கிறார், வலி அதிகமாகி பின் முற்றிலும் குணமாகிவிடும் என்று நம்பி வலியை தாங்கும் சக்தியை தாரும் என்று வேண்டினேன். ஆச்சரியம், அதன் பின் சிறிதும் வலியில்லை. கிரிப் பேண்ட் போடுவதில்லை. பேத்தி, அவங்களுக்கு 1 வயது, அந்த பேத்தியுடன் ஓடி ஆடி விளையாட முடிகிறது. முழங்கால் போட முடிகிறது. மாடிப்படி ஏறி இறங்க முடிகிறது. சிறிதும் வழியில்லை. எனவே நற்கருணை ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. இப்படிக்க தங்களின் உண்மையுள்ள மகள் சாந்தி எபில்டா அப்படிங்கிறவங்க ரொம்ப 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 சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அதாவது இது எவ்வளோ பேர் நம்மளுக்கு வந்து சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. மாதா தொலைக்காட்சியில் நற்கருணை ஆராதனையில் நான் பங்கெடுத்தேன், ஜெபமாலையில் பங்கெடுத்தேன், ஜெபித்தேன். மாதா தொலைக்காட்சியோட குறிப்பாக நிறைய பேர் நற்கருணை ஆராதனை நற்கருணை ஆண்டவரால், அதாவது பொதுவாக நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு நான் வந்து நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அது கடவுளின் திருவுளம் எதுவோ அது நடக்கும். எனக்கு சுகமாகணும்னா சுகமாகும். இல்லை அந்த வலியை தாங்குகின்ற சக்தி எனக்கு இன்னும் கடவுள் கூட்டி கொடுப்பார்னா அதை இன்னும் அதிகரித்து கொடுப்பார். இதுதான், இது உண்மையிலும் உண்மை. அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கடவுளின் திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்து அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நமது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக தான் இருப்போம். கண்டிப்பாக. பெரிய உதாரணத்துக்கு நம்ம எங்கேயுமே ஓடி திரிய தேவையில்லை. அன்னை மரியாதை விட ஒரு பெரிய உதாரணம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் இது கடவுளின் திருவுளம் அப்படின்னு வந்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து சோகமோ இதுவும் வந்து என்றைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் தாக்கலை. அவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக, நிறைவாக, அமைதியாக தான் இருந்தார்கள். புலம்பவில்லை, ஏன்பா இப்படி என்று அவர்கள் கேட்கவே இல்லை. கடவுளின் திருவுளம், அதை புரிந்து கொள்வதற்கான சக்தி நற்கருணை ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே கொடுப்பார். அன்னை மரியின் பரிந்துரை வழியாக நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். உங்களுடைய கடவுள் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தது குறித்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து மன்றாடுங்க, தொடர்ந்து ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க எல்லாத்தையுமே, அவர் உங்களை பார்த்துக்குவார். அதனால் உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். அதோடு உங்களை நீங்கள் சொன்ன சாட்சியத்திற்கு நன்றி. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து மன்றாடுறோம், நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. கண்டிப்பாக. அதாவது எப்போவும் சொல்லுவாங்க, கடவுள் எப்போதுமே நம்மளோடு இருக்கிறார், நாம கடவுள் கூட இருக்கோமா அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியே. ஆனால் நாமும் அவரோடு இருக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது இத்தகைய அற்புதங்களை நம்ம வந்து ரொம்ப எளிதாகவே பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சாந்தி அம்மாவுடைய கடிதம் அதற்கு மிகப்பெரிய சான்று. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து ஒரு பகிர்வுகள், அப்படியே ஒரு கலவையான பகிர்வுகள், இன்றைக்கி சாட்சிய பகிர்வு, நிகழ்ச்சி குறித்த பகிர்வு, ஸோ ஒரு பர்சனலாக எல்லாரையும் வந்து விஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறையா பகிர்வுகள் இருந்துச்சு. மகிழ்ச்சி. நிறைவாக ஒரு சின்ன ஜபத்தோடு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இணையதளங்களே, வருகின்ற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நமது வேளாங்கண்ணி அன்னையுடைய திருத்தலத்திலே தமிழக ஆயர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நன்றி திருப்பலியை ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்கின்ற ஒரு மாபெரும் அற்புதமான ஒரு விழா, நன்றி திருப்பலி, நன்றி வழிபாடு, தொடர்ந்து நன்றி சொல்கின்ற ஒரு சின்ன ஒரு பொதுக்கூட்டம், இவைகளெல்லாம் மாலை 5 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு அது நிறைவேற இருக்கிறது. கட்டாயம் உங்களையெல்லாம் நாங்கள் அன்போடு எதிர்பார்க்கிறோம். எல்லோரும் அங்கே வந்து ஜெபிக்கணும். முடிந்தவர்கள், ரொம்ப தூர தொலைவில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வர்றது கஷ்டம், குறைந்தது தஞ்சாவூர் பகுதியிலே, நாகப்பட்டினம் பகுதியில், கும்பகோணம் பகுதியில், அந்த காரைக்கால், சிதம்பரம், அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மாதா தொலைக்காட்சி பார்க்கின்ற இணையதளங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்களாம் வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய கடவுளுக்கு நன்றி சொல்கிறதற்கு. ஏனென்றால் இது கடவுள் நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற பெரிய பெரிய காரியம். இந்த காரியத்திற்கு நாம் நேரடியாக வந்து நன்றி சொல்வது கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக நேரலையாக இது ஒளிபரப்பப்படும். ஆனால் அந்த இடத்தில் இருந்து கடவுளுக்கு நன்றி சொல்வது, அன்னைக்கு மரியாளுக்கு நன்றி சொல்வது எவ்வளோ பெரிய காரியம். அதனால் உங்களுடைய நமது தலைவர் ஆயர் சிங்கராயருடைய பெயராலும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தயவுசெய்து வாங்க, கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இது அந்த நாட்களிலே எங்களது ஏழை எளிய விவசாயிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய எளிய வாழ்க்கையை நீர் கண்ணோக்கியறணும். இவருடைய தேவைகள் அதிகம் ஆண்டவரே, இவருடைய துன்பங்கள் அதிகம். இவருடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்து துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுத்து இவர்கள் நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ நீரே எங்கள் தெய்வமே. நல்ல மழையை அவர்கள் விவசாயத்தின் வழியாக அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற பொருட்களுக்கு நல்ல விலையை கொடுத்து இந்த
ஏழை எளிய விவசாய மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, உமது பிள்ளைகளை இவர்களுக்காய் பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். நம்முடைய கடந்த வாரம் போல இந்த வாரமும் நம்முடைய நிகழ்ச்சி வேளாக அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறீங்க. ஸோ இனியதயங்களே, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், மறக்காமல் வந்துடுங்க. ஸோ இனியதயங்கள் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ், நன்றி. அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல எங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்தோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ.